இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தாங்க. அதாவது வீட்டிலையே எப்படி அமுல் பட்டர் மாதிரி கடையில் வாங்குகிற பட்டர் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பாலாடையிலேருந்து நம்ம நெய் எடுக்கிறத பார்த்துருக்குறோம். இப்போ அதே மாதிரி அந்த பாலாடையில் வச்சு வீட்டிலையே எவ்வளோ ருசியான பட்டர் செய்யலான்றதை பார்க்க போகிறோம். இவ்வளோ சிம்பிளாக செய்ய முடியுமா அப்படின்றத நீங்களே யோசிப்பீங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ பால் ஏடை நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரீசரில். அதை எடுத்து காலையிலே எடுத்து வச்சுறேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் கலந்து ஒரு 6-7 மணி நேரம் வெளியிலே வச்சுருங்க. இப்போ வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே உருகி வந்துடுச்சு. பால் ஏடை நம்ம ஃப்ரீசரில் தான் வச்சு ஸ்டோர் பண்ணணும். இப்போ பாருங்கள் அதோட கிராம் 500 கிராம் இருக்குது 1/2 கிலோவுக்கு. இதை நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். மிக்சி ஜாரில் ஃபுல்லாக பெருசுலையோ உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ், அதாவது ஐஸ் தண்ணி தான் இதில் ஒரு 4-5 வாட்டி நல்லா மிக்சியில் அரைக்க போகிறோம். சூடு ஏறுன்றதுனால ஐஸ் வாட்டர் தான் நீங்கள் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெண்ணெயை கடையணும்னு சொல்லுவாங்க பாருங்கள். முன்னாடிலாம் மத்தால் கடைஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ நமக்கு ஈஸியாக ஆகிடுச்சு. ஸோ நம்ம மிக்சர் கிரைண்டர்லேயே இந்த மாதிரி போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். நல்லா கிரைண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதை வேறு ஒரு பெரிய பாத்திரத்தில் இதை நம்ம மாற்றிப்போம். இது நல்லா நம்ம மிக்சியில் அடிக்கும் போதே அந்த பதம் நமக்கு வந்துருச்சு. ஆனாலும் இதில் நம்ம கொஞ்சம் இன்னும் அலசணும். இப்போ அலசுறது எதுக்காகனா இதில் உள்ள தண்ணியில் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருக்கிறோம், புளிப்பு வரும். அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அலசி எடுக்கணும். இப்போ பாருங்கள் இதுலேயே எவ்வளோ தண்ணி வருது. இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பட்டர் மில்க்கு அப்படியே லெசி மாதிரி குடிக்கலாம் விருப்பப்பட்டால், இல்லைன்னா மோர் குழம்பு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு 2-3 தண்ணி அலசி எடுத்துருங்க. அலசினா தான் அந்த ஒரு புளிப்பு சுவை போகும். அதுக்காக தான் நம்ம அலசுகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா இப்போ இதெல்லாம் தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துருங்க. கையால் 2 கையால் வச்சு நல்லா பால் மாதிரி பிடிச்சி எடுத்திங்கன்னா தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பிழிஞ்சு ஒரு 2-3 தண்ணி அலசி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டிலையே ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். அதாவது வீட்டில் பசும்பால் வாங்கும்போது இந்த மாதிரி பால் ஏடு வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் இனிமேல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பட்டரோ அல்லது நெய்யோ இந்த மாதிரி உருக்குங்க. உங்களுக்கு இப்போ சால்டட் பட்டர் வேணும்னா இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இங்கே பாருங்கள் வெண்ணெய் எவ்வளோ அழகாக இருக்குது, வாசனையாகவும் இருக்குது. அது அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் அந்த அளவுக்கு இருக்குது சாஃப்டாக. அன்சால்டட் பட்டர் வேணும்னா நீங்கள் அப்படியே தனியாக சால்ட் போடாமல் பிரித்து வச்சிங்க. 2ஆக பிரித்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்னீங்கன்னா கொஞ்சமாக கலர் போட்டு எல்லோ கலர் சேர்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் டிஃப்ரெண்ட். ஒன்றில் சால்டட், இது அன்சால்டட் அப்படின்ட்டு. இப்போ ஒரு பாக்ஸில் நான் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். ஸோ பட்டர் பேப்பர் போட்டு இதை முதல்ல அது மீதி இருக்கிற நம்ம இப்படி திரட்டி வச்சிருக்கிற பட்டரை எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா சமப்படுத்தி வச்சிருங்க. இதை ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour அல்லது 1 hour வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுக்க போகிறோம். இது பட்டர் பாக்ஸ். உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னீங்கன்னா நார்மல் பாக்ஸில் கூட வச்சுக்கலாம். சின்ன சின்ன பாக்ஸில் கூட போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்றேன். இப்போ பட்டர் பாக்ஸ் பேப்பரில் நான் எதுக்காக வச்சுருக்கேன்னா, இப்போ நம்ம அதை 1 மணி நேரம் கழித்து எடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்கள் 1 hour ஆயிடுச்சு. ஓரளவு செட் ஆகிருக்கு. ஆனால் ஃபுல்லாகவே அப்படி கட்டி மாதிரி ஆகலை. ஈஸியாக கட் பண்ணுற அளவுக்கு இது வந்துருச்சு. இப்போ பாருங்கள் அதை நம்ம எடுத்த உடனே நமக்கு தெரியுது. இப்போ எவ்வளோ போர்ஷன் நமக்கு தேவையோ அதை நம்ம சின்ன சின்ன க்யூபாக போட்டோ அல்லது இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்படி சின்ன சின்ன பேக்காக நம்ம போடும்போது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பிரெட் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக இவ்வளவும் எடுத்து அதை கொஞ்சம் இதை நம்ம ஃப்ரீசரில் தான் வச்சு ஸ்டோர் பண்ண போகிறோம். இதை நம்ம மொத்தமாக வச்சுட்டோன்னு வச்சிங்கல்ல, நம்ம எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பேக் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சைஸில் க்யூபாக வேணுனாலும் சரி, இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி வேணும்னாலும் சரி, இந்த மாதிரி சைஸில் பட்டர் பேப்பரில் நீங்கள் போட்டு கொஞ்சம் பேக் பண்ணி இதை ஃப்ரீசரில் வச்சுடுங்க. இப்போ ஒவ்வொரு போர்ஷனாக எடுத்துக்கங்க. இப்போ உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா
அந்த போர்ஷனை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுங்க, ஃப்ரீசரில் வைக்காதீங்க. ஏன்னா அது நம்ம ஃப்ரீசர்லேருந்து வச்சு அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நமக்கு. அந்த ஒரு 2 டேஸ்க்கு உள்ள போர்ஷன் மட்டும், ரொம்ப நாள் வெளியிலேயே வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா அது ஸ்மெல் வந்துடும் பட்டர். அதனால் அதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்குள்ளதை மட்டும் நம்ம எடுத்துட்டு மீதியை ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ப்ரெட்டில் வந்து நார்மலாக ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த மாதிரி கேக் பண்ணுறதுக்கோ அல்லது வேறு எதுக்கெல்லாம் நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, அதை நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ காயல் சமையல் பகுதியில் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் யூடியூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பகுதியிலையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.